தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையே கிடையாது. இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் சொல்லிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பாடிக்கிறேங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் எத்தனை போய் கொடுத்துருவேன். நான் கேட்குறேன், 4 பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் இருக்கா? சரி, ஏன் நீட்டு பிரச்சனை ஏன் பேசல? பரந்தூர் பிரச்சனை ஏன் பேசல? சொல்லிட்டு வர வேண்டியதானே. இங்கே சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே சொன்னால் வாழ வேண்டியது. அவரு நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், நீ எங்களையே பாயா சொல்லுவேன், பாசி சொல்லுவேன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வருவேன். நீங்கள் வந்தால் அவங்கள பார்க்கணும். ஒரு மூதாட்டி தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் அந்த என்கரேஜ்மெண்ட்டை ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அந்தம்மா அழுகுது, நான் தாவேக்காக்கு தானே ஓட்டு போட்டேன், விஜய் தம்பி என்னை காப்பாற்று. சக்திமான் மாதிரி ஆக்கிட்டாங்க. எங்கே எது பிரச்சனை நடந்ததுனாலும் விஜய் அண்ணா வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கே 2500 ரூபா பணம், விவசாயிகள் கடன் ரத்து, பெண்களுக்கு உதவித்தொகை, அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்த மோதிரம் போடுறாங்க, 6 சிலிண்டர் இருக்குது. நீங்கள் சொன்னது ஏதாச்சும் புஷி ஆனந்த் சொல்றாரு, ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவேன்னு தாவேக்கா சொன்னாங்க. ஊழல் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நொடியே வந்து நடவடிக்கை சிவியரா எடுப்பாங்க. அதுதான் நடவடிக்கை சிவியரா எடுத்தது. சிவி சண்முகத்தை விஜய் வாசகம் வாங்குவாங்கன்னு. அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல் பிரச்சனைக்காக இதுக்கப்புறம் போய் சந்திக்குவாரா இருக்கும், இல்ல இப்போ வந்து சம்பிரதாயத்துக்காக கூட போயிருக்கலாமே. முதல் இது முறையா சம்பிரதாயத்துக்கு போகும்போது வெறும் போக முடியாது. அதனால ஒரு 4 ஷீட்டுக்கு கொஞ்சம் பழைய பிரச்சனைலாம் என்னென்ன வருது அப்படின்னும் போது எழுதிட்டு, தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையே கிடையாது. இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் சொல்லிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பாடிக்கிறேங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் எத்தனை போய் கொடுத்துருக்குறாங்க. இல்ல அவங்க தான் வந்து அந்த விஷயத்த சொன்னது. மத்திய அரசு தான் வந்து வந்தே மாதரம் பாடணும் ஃபர்ஸ்ட் சொன்னது. அதாவது அவங்க கிட்டயே திருப்பிட்டு இல்லை, அவங்க சர்க்குலர் தான் போட்டிருக்காங்க. ஓகே. அதாவது அவங்க கிட்டேனா நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்றது தான் அதை சொல்கிறேன். கலாச்சார ரீதியாக நான் வந்து உங்களுக்கு எதிர் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, இதில் ஒரு சிலது பொலிட்டிக்கலாக ரீட் பண்ணணும். என்னன்னா, இப்போ ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா படிக்கிற மாணவன் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் ஷீட்டில் நிறைய எழுதுவாங்க. கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு நிறைய இருக்கும் பக்கம். நல்லா படிக்காத மாணவன் எத்தனை பேஜ் எழுதுவாங்க? குறைவா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டா, 2வது பாயிண்ட்டு நிறைய பேஜ் வச்சு ரீகரெக்ஷன் போது இல்லை வைவா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ரிட்டன் எக்ஸாம் சொன்னேன், இப்போ வைவா. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 4 ஷீட்டு கொடுக்குறீங்க, அந்த வைவாவில் கேள்வி கேட்குறேங்க. நான் 10 ஷீட்டு கொடுத்தா ஒவ்வொரு பேஜாக ஃபஸ்ட்டு நிறைய கேள்வி கேட்பாங்களா? நான் எதாவது 4 ஷீட்டு கொடுத்தா 4 கோரிக்கை வச்சா வைவா சீக்கிரமாக முடிஞ்சுதா? இது 2வது. ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சேஃப்டி, 2வது வைவாவில் சேஃப்டி, 3வது எத்தனை போய் கோரிக்கை நிற்கலன்னா நாளைக்கு நான் அதை கேள்வி கேட்கணும். நான் அன்றைக்கே கொடுத்தேன், ஆட்சிக்கு வந்த உடனே வந்து மனசாட்சியோடு உங்களை வந்து பார்த்தேன், நட்பு பாராட்டினேன், எங்களுக்கு பிரதமர் நீங்கள் தான் சொன்னேன், நான் அன்றைக்கே வந்து 14 திட்டம் கொடுத்தேன், அதில் ஒரு திட்டம் கூட நிறைவேற்றலை. இது என்ன மத்திய அரசு பணம் வண்டி வாங்கிக்கிறீங்க தமிழக மக்கள்கிட்டேருந்து வரி பணம், இது என்ன இது ஒன்றிய அரசு இப்படி பண்ணக்கூடாது இப்படின்னு பேசினால. முதல்ல குத்துதே 4, திருப்பி 2வது வாட்டி போகும், திருப்பி ஒரு 4, இப்படி 4 நாளாக குத்துன்னு போகிற வரைக்கும் 4 வருஷம் ஆகிடும். நான் கேட்குறேன், 4 பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் இருந்தா? சரி, ஏன் நீட்டு பிரச்சனை ஏன் பேசல? பரந்தூர் பிரச்சனை ஏன் பேசல? சொல்லிட்டு வர வேண்டியதானே. இங்கே சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே சொன்னால் வான வேடிக்கை. வெளில வராரு, என்னங்க பேசுனீங்க பிஎம் கிட்ட? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசினார். ஒரு மாதிரி ஒரு அரசியல் ஆளுமையை பார்க்குறதுக்கு நிறைவாக இருந்தது. எந்த உதவினாலும் தமிழக மக்கள் நலன் கேளுங்க, நான் செஞ்சு தரேன்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் ஒரு சில விஷயம் சொல்லிட்டு வந்தேன். பரந்தூர் விமான நிலையம் மக்கள் வேணான்றாங்க, அதனால் அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அதில் உதவ முடியாது, உங்களுக்கு எதனா ஏர்போர்ட் தரணும்னா வேங்கன்னா கடை திறந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் டீசெண்டாக சொல்லிட்டு வந்துட்டேன்னா எப்படி இருக்கும்? இது அரசியல் ஆளுமை பண்ணக்கூடிய வேலைகள். ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த நிலைப்பாடில் நிற்கிறது, அதை சொல்கிறது, இது பண்ணுறது. அதை விட்டுட்டு அதிமுகவில் 3 பேர் வந்துட்டாங்க, திமுகவில் 2 பேர் வந்துட்டாங்க, விசிகா எப்படி சொல்லிச்சு, ஐயோமல் எப்படி சொல்லிச்சு. பொதுமக்கள் பிரச்சனை முக்கியமா இல்லை இந்த கட்சி விஷயங்கள் இது முக்கியமா? நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கீங்க 3 வாரமாக? திருப்பி இதே தானே. இங்கே கிடைப்பாங்களா ஆள், அங்கே கிடைப்பாங்களா? அவங்கள கூப்பிடலாமா? நம்மளே பேசினா நம்மளை பற்றி நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. காவல்துறையை ரொம்ப கலாய்க்கிறாங்க, காவல்துறை சிரிக்கிறதுலாம் ஒரு தப்பான்னு நீங்கள் கேளுங்க. என்ன சார் இதுக்காக சார் ஓட்டு போட்டாங்க மக்கள்? இப்போ நீங்க கடந்த நேர்காணலே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, விஜய் ஒரு கேட்டகரியில இருக்காரு, அமைச்சர்கள் அவங்க கூட இருக்கிற ஆதவர்ச்சனா இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரியில இருக்காங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது, விஜய் வந்து நான் அந்த நிலையில இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ விஜய் பற்றிய நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க.
அவங்களுடைய அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? கல்குவாரியை மூடணும்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. தொழில்துறை அமைச்சர் வந்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் மாதிரி போட்டு அதன் மூலியமா ஒரு கவனத்தை ஈர்க்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில அமைச்சர்களோட செயல்பாடு நல்லா இருக்கு, Okay. யார் யாரை சொல்றீங்க? பாராட்டத்தக்கது. உதாரணத்துக்கு லோகேஷ் Okay. பத்திரப்பதிவு கமர்ஷியல் டேக்ஸ் நினைக்கிறேன். அவர் யாருன்னா சபாநாயகரோட தனபால். தனபாலோட மகன். அப்போ அந்த அரசியல்னா என்ன, ஒரு அமைச்சர்னா எப்படி நடக்கணும், தேவையில்லாமல் லூஸ் டாக் பண்ணக்கூடாது, துறை எதனா பிசிறு தட்டி செய்தி வந்துச்சு அவரை பற்றி வரல. ஜேசிடி பிரபாகரோட விஷயம், அவராக எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு கொடுக்குறது வேறு கட்சியிலேருந்து எத்தனை வந்து விடுவோம், நம்ம கட்சிக்காரங்க மாதிரியே எத்தனை போனோம், இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறீங்க. அதை தவிர்த்து அவர் வேறு எந்த தப்பும் பண்ணல. அவர் மீது விமர்சனமோ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாருல, டெய்லி 3 எம்எல்ஏ வராங்க, இப்படி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க, பத்திரிகையாளரை சந்திக்கிறார்ல, சமாளிக்கிறார்ல. அவருமே வந்து சொதப்பினா என்ன ஆகும் இந்த ஆட்சியோட நிலைமை? சபாநாயகர் வந்து தாவேகாவை காப்பாற்றுறாரு 2. இன்னொன்று புஷி ஆனந்த் வெளில போனால் பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, உஷாரா பிரித்து விட்றாராம். நீ அதை பார்த்துக்க, நீ இதை பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு அவர் பண்ணுறாரு. ஸோ இது பிரச்சனை கிடையாது. செங்கோட்டையன் வந்து பேர் ரிப்பேர் ஆகிற மாதிரி எதுவும் வரல. 4 ரமேஷ் எந்த தப்புமே பண்ணாமல் ஐயங்காராக பிறந்த ஒரே காரணத்துக்காக தேவையில்லாமல் திராவிடர் கழகம் போன்ற அந்த எண்ணோட்டம் இருக்கிறவங்க ரமேஷை போய் பேடி அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, முருகில் வந்து இது பண்ணுறாங்க. கோடி கணக்கில் கோயில் சொத்து போகுது, பிரச்சனையாகுது, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்து அறநிலைத்துறையில். அதெல்லாம் விட்டு முருகில் வந்து இப்போ ஸ்டிக்கர் ஓட்டிங்களா இல்லையா, இதை வச்சே ஏதோ பெரிய ஒரு 500 கோடி ஊழல் பண்ணுற மாதிரி ஒரு சைடு நரேட்டிவ். அதாவதுங்க, நம்ம 2 சைடையும் நியாய தர்மத்தை பேசிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. ரமேஷை தாக்குப்படுறாரு. ராஜ்மோகன் ஏதோ சரி ஒரு விளம்பரமாக நல்லா இருக்குமே, காசு இல்லை இஎம்ஐ கட்டுறதுன்னு ஒரு தமாசா சொன்னார். அதை எடுத்து ஃபுல்லாக டைட் வச்சுட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ராஜ்மோகன் திருப்பி எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் கிட்ட திருப்பி போனா, எப்போ எனக்கு இஎம்ஐயே வேணாம், எதனா இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு கூட லோனே இல்லாமல் இருக்கணும், அந்தளவுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎம் ஸ்ரீ ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வருது, இருக்குதா இல்லையா அப்படின்னு. எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது ராஜ்மோகன் துறையில். ஆனால் ராஜ்மோகன் சமாளிக்கிறார். ஆனால் அதே ராஜ்மோகன் துறையில் தான் புதிய தலைமுறையோட பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செய்தி மற்றும் தொழில்துறை இப்போ அது பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன பின்னடைவு பிரச்சனை, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களா, இவங்களெல்லாம் வந்து நான் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத நோக்கி போகிறாங்க. துறை அமைச்சர் வந்து துறை செக்ரட்டரி கிட்ட செயலாளர்கிட்ட பேசி என்னங்க பிரச்சனை ஏதுங்க பிரச்சனை அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க. சொதப்புற அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா நிர்மல்குமார், இபி என்ன சொல்கிறாரு, திமுக காரங்க தான் இதுக்கு பின்னாடி காரணம், வந்து திட்டமிட்ட சரி. ஏங்க கரண்ட்டு வருமா வராதா, ஜனங்களுக்கு தேவை என்னது, கரண்ட்டு வருமா வராதா. 200 யூனிட்டு சொன்னீங்க, குத்துது எவ்வளோ யூனிட்டு, 100 யூனிட். ஆல்ரெடி 100 யூனிட் இருக்குது. இப்போ மாதம் 2 முறை சொல்லிட்டு இப்போ 2 மாதத்துக்கு போகுது. இப்போ 400 யூனிட் வரணும். அண்ணன் விஜய் என்ன சொன்னது பிரகாரம், விஜய் சார் சொன்ன மாதிரி இப்போ கேட்டோன்னா மாதத்துக்கு 200 யூனிட் வரணும். அப்போ 500 யூனிட் எனக்கு ஆகுதுன்னா 400 யூனிட் ஃப்ரீ, நான் 100 யூனிட்டுக்கு தான் கரண்ட்டு கட்டணும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கரண்ட்டு கொடுக்குது. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு அடுத்து கூட்டுறவு, அப்புறம் விவசாயிகள் நலன். விவசாயிகளுக்கும் கூட்டுறவுக்கும் நீங்கள் என்ன அப்படியே இப்போ பாலை வாத்துட்டீங்க இந்த ஒரு மாதத்தில். கூட்டுறவு கடன் ரத்துன்னு அவங்க கேட்கல, விவசாயி யாருன்னா வந்து தாவேகா கிட்ட கேட்டாங்களா, இல்லை விவசாயிகள் அணி யாருன்னா வந்து மனு கொடுத்தாங்களா, இல்லை யாரா ஒரு விவசாயி அணி வந்து உங்களுக்கு சால்வோ போட்டு உங்கள் கூட உட்காந்து இது பண்ணி கொடுங்க, எதனா தரவுகள் இருந்ததா? இல்லை, அவர் பிரச்சாரத்தின் போது நான் அடுத்த ஜென்மம்னா விவசாயியா பிறப்பேன். ஆத்தாடி, நீங்கள் விவசாயியெல்லாம் வேணாம், நீங்கள் இந்த ஜென்மத்திலே நல்லா பண்ணுறீங்க, இப்படியே இருங்க. படத்தில் சொல்கிற மாதிரியே அன்றைக்கி காட்சி சொன்னீங்க, பார்த்துட்டாங்க அவங்க விவசாயிகள். 5 ஏக்கரா இடம்னு சொன்னீங்க, இன்றைக்கி அந்த 5 ஏக்கரா பற்றி வார்த்தையே இல்லை. தகுதின்றீங்க, என்ன தகுதி? 1 லட்ச ரூபா கடன் வாங்குறவனுக்கு 5000 ரூபா மிச்சம், 95,000 ரூபா கட்டுறவங்க அந்த 5000 ரூபா சேர்த்து கட்டு போக மாட்டாங்களா? என்ன வேலை சார், என்ன சொன்னீங்க, என்ன செய்றீங்க? படிக்காதவர் எடப்பாடி பழனிசாமி 11,000 கோடி ரத்து பண்ணாப்புல, ஏன்னா அந்த பிரச்சனை தெரியும், ரத்து பண்ணாப்புல. நீங்கள் அது மாதிரிலாம் பண்ண வேணாம், சொன்னதை செய்யலாம்ல. என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து 2.5 ஏக்கரான்ற மாதிரி பிரிப்பாங்க, சிறு தொழிலாளி பெருத்தொழில், எந்த இதுவுமே கிடையாது. அது மொத்தமாக வந்து மேக்ஸிமம் 3 லட்சம் வரலாம் போகும் கடன், 1 லட்சத்துக்கு மேலே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் சீலிங் வைக்கிறீங்க. அப்போ என்ன உங்கள் நோக்கம்? 11,000 கோடி கொடுத்து இல்லை 14,000 கோடி கொடுத்து ரத்து பண்ண வேண்டிய இடத்துல
2000 கோடியை கொடுத்துட்டு நான் சொன்னதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தியை விவசாயிகள்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களா இல்லை? இது பேர் என்ன? இது மாற்றி மாற்றி பேசுறது. வாக்குறுதி சொன்னதுக்கும் இந்த சறுக்கல்கள் ஏன் சார் வருது? தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது, எது செய்ய முடியும் எது செய்ய தெரியாது, அனுபவம் கிடையாது. ஒரு பிரதமரை போய் பார்க்குறோன்னா ஒரு நிறைய பிரச்சனைகள் போய் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு, சார் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், வெறுங்கையோட போக முடியாது, எனக்கு எதனா ஒன்று கொடுங்களேன், கெஞ்சியோ விளையாட்டவோ கூட பேசியிருக்கலாம்ல, உரிமையாக பேசிக்கலாம்ல, நீ போய் கூட்டணி சேர வேணாம் அப்படின்லாம் இல்லை. அவர் நினைப்பார் சிபிஐ கேஸ் மேலே இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீ இதை கேட்குறல்ல, நல்லா இருக்கும்ல. விஜய் சார் போய் பிஎம் கிட்ட உட்காந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஒரு கோரிக்கையை ஒரு ஃபைலை முடிச்சுட்டு வந்துட்டார். படத்துலலாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல, இந்த குரு படத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சரை பார்த்தேன் ஹெலிகாப்டர் எடுன்னு வாப்பில் குருபாய் கையெழுத்து போட்டார், ஃபைல் பார் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க வேணாம், தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும்ல. நான் இல்லாததை சொல்லலையே, இந்த மாதிரிலாம் கடந்த காலத்தில் ஒரு சில முதலமைச்சர்கள்லாம் போய் காரியத்தை சாதிச்சு வந்திருக்காங்க. இல்லை சண்டை, ஏன் தமிழ்நாட்டில் எதுனா ஒன்று மக்களோட மனசாட்சிக்கு எதிராக நடக்குமே ஆனால் என்னை தாண்டி தான் போவோம், எனக்கு ஆட்சி வரும் போவோம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா கேஜிஎஃப் படம் மாற்றுற மாதிரி ராக்கி பாய் மாதிரி போய் கோட்லாம் போட்டு போகிறீங்க, ராக்கி பாய் மாதிரி அப்படி போய் அப்படிலாம் உட்கார முடியாது. பிரைம் மினிஸ்டர் முன்னாடி படத்தில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட். இது பிரைம் மினிஸ்டருக்கு அதை முடிஞ்சுதா, அடுத்து அமித்ஷா அவரு நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், நீ எங்களையே பாயா சொல்லுவேன் பாசி சொல்லுவேன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வருவேன், நீங்கள் வந்தால் அவங்கள பார்க்கணும், என்னை பார்த்துட்டு போயிட்டு ராகுல் காந்தியோட குர்பானி சாப்பிடுவீங்க பக்ரீத்துக்கு, நான் இதை ஏற்றுக்கணும், என் பேர் அமித்ஷா. அப்புறம் செய்தி சேனலில் என்ன போடுவீங்க, அமித்ஷாவுக்கு நேரம் ஒதுக்கி முதல்வர் விஜய். யாருக்கு நேரம் ஒதுக்குறது? தேவைப்பட்டா விடிகாலத்தில் 3 மணி வரலும் சந்திப்பார் அமித்ஷா. இஸ் அ பொலிட்டிக்கல் பீஸ்ட்னுவாங்க, இஸ் அ பொலிட்டிக்கல் மெஷின். அரசியல் தேர்தல்னு வந்தால் அமித்ஷாவுக்கு நிகர் அமித்ஷா தான். இந்த தகுடு தத்துவம், ஏடாகோடம், தூக்குறது, ரிசார்ட்டு, குதிரை பேரம், இதெல்லாம் ஹெட்மாஸ்டர் பார்க்க போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ எம் கம்மிங் டு சி யூ வித் லீவ், அந்த ரேஞ்சில் தானே இருந்திருக்கணும். நான் வந்துட்டேன், அப்பாயின்மெண்ட் கொடுங்கண்ணா, வந்துன்னு போங்க, அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, கிளம்ப சொல்லுன்ட்டாங்க. அதாவதுங்க இன்னும் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர்கிட்ட டெல்லியில் பேசினப்போ சொன்னார், முகத்தை காட்டி அமுச்சிக்கிறாங்க. முகத்தை காட்டினா பார்க்குறது தான் இஷ்டம் இல்லை, அந்த ரேஞ்சில். இதெல்லாம் இதெல்லாம் வெளியில் வராது. சார் வால் அப்செட்டு, யார் நம்மளுடைய முதலமைச்சர் அப்செட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த லஞ்சு கிஞ்சு எல்லாம் கேன்சல் ஆகுது. இப்போ இவர் சந்திக்காம வரலையா சார்? அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனால தான். இல்லை, ஆமாம், அதாவது இவர் தமிழ்நாடு ஹவுஸில் இருந்தார், அமித்ஷா ஒரு 9 அடுக்கு அவருக்கு Z+ செக்யூரிட்டியில், அதெல்லாத்தையும் இல்லைப்பா அவரும் Z+ செக்யூரிட்டி, அவர் பெரிய நடிகர், அதனால் நீங்களாம் போயிடுங்க. நானே நடந்து போய்ட்டு விஜய் தம்பி இருக்கீங்களா, நான் தான் அமித்ஷா வந்திருக்கிறேன், ஹோம் மினிஸ்டரு, உங்களை பார்க்கணும், எனக்கு நேரம் அதை ஒதுக்கிருக்கீங்களாமே, எந்த நேரம் அது அப்படின்னு இவர் வந்திருந்தார். விஜய் சார் வழக்கமோ இல்லைங்க பனையூருக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலாம், இப்போ கால் ஷீட் இல்லைன்னு வந்துட்டார். அது செய்தியை எப்படியெல்லாம் மாற்றி திருச்சி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இல்லை ஸ்டாலின் போகிறப்ப இவரே விமர்சனம் பண்ணார், இல்லை இடி ரைடு வந்துட போதுன்றதுக்காக ஸ்டாலின் போய் அங்கே காலில் விழுந்துட்டார் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணார். அந்த மாதிரி விமர்சனங்கள் தனக்கு வந்துடக்கூடாது, முதல் முறை சம்பிரதாயமே பார்த்துட்டு வந்துடலாம், அடுத்த முறை நம்ம நேரம் ஒதுக்கி நிறைய பேசலாம். விமர்சனம் அண்ணல் காந்தியடிகள் மீதே வந்துச்சு, மகாத்மா காந்தி மீது விமர்சனம் இருக்குது. நம்மளாம் எந்த மொழிக்கு விமர்சனம் வரும்? விமர்சனத்தை தாண்டி மக்கள்கிட்ட தான் உங்களுக்கு ஒப்பந்தம், மக்கள் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. மக்கள் பார்க்கும்போது இவர் போனது சரி, இவர் செய்கிறது சரி, இவர் பேசுறது சரி, இவர் எண்ணம் சரி, இவர் கேட்குற கேள்வி சரி, இவரோட அரசியல் பாங்கு சரி அப்படின்ட்டு சரி. அப்போது இவர் போனப்போ கலாய்க்கிறது யாரை? முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் போனப்போ கலாய்ச்சது. அதிமுக அடமானத்தில் இருக்குது பிஜேபி கூட, பாசிசம் அதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி அப்படி. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக எடுத்துன்னு போயிட்டு பூவெல்லாம் வாடாத பூவாக எடுத்துன்னு போய் பூத்துட்டு வரோம். அப்போ அதெல்லாம் யோசிக்கணும்ல, நாளைக்கு நமக்கு இது வருமே திருப்பின்னு. இல்லை அவர் இதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனம் பண்ணார், கடிதம் மட்டும் எழுதிட்டு விட்டுடுறீங்கன்னாரு. ஆனால் அவரே கடிதம் தான் முதல்வர் பிரதமர் அவர்களுக்கு எழுதுறாரு. இப்போ என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாரோ அதே விமர்சனங்களை எதிர்கொள்கிற மாதிரி தான் இவரும் செய்கிறார்ல.
அந்த விஷயங்கள் தெரியாம எப்படி விமர்சனம் பண்ணாரு? தெரியாதுங்க. டிஓ லெட்டர் தான் எழுத முடியும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இஷ்யூஸில் லங்கன் வாட்டர்ஸில் ஃபிஷர்மேனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர் ட்ரீட்டின்னு இருக்குது. இந்த சர்வதேச மீன்பிடி அந்த எல்லையை தாண்டும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இல்லை ஒரு நாட்டுக்குமே பிரச்சனை வரும். இது இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் இப்போ பாரு உனக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி உனக்கு ஃபயர் விட்றேன்லாம் விட முடியாது. விட்டா விட்டுக்க போ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு ஒரு சர்வதேச விஷயங்களுக்கு என்ன மரபு என்ன மாண்போ அதை தான் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்தை படத்தில் சொல்கிற மாதிரிலாம் நான் கண்டி வந்தேன்னா என் மீனவனை தொட்டு பாரு கிட்டு பாரு அப்படிலாம் சொல்லலாம். அவன் அப்படியா தொட்டு பார்க்கணுமா தான் இப்போ தூக்கின்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இட்டு போயிடுவாங்க. அது அப்படி பண்ணுற விஷயம் கிடையாது. அதே இவங்களுக்கு படத்தில் வந்து இந்த இளைஞர்களை கவர்வதற்கும் அதுக்கும் பண்ணுறதுக்கும் இப்படி பேசுறது. இவங்களும் என்ன நினச்சாங்க, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தை வந்து கடற்கரையில் ஒருத்தர் இருக்கா 2 நாளாக கிடைக்கலண்ணா விஜயண்ணா என் குழந்தைய எப்படின்னா காப்பாற்றி கொடுங்கண்ணா. ஒரு மூதாட்டி தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் அந்த என்கரேஜ்மெண்ட்டை ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்தம்மா அழுகுது, நான் தாவேக்காக்கு தானே ஓட்டு போட்டேன், விஜய் தம்பி என்னை காப்பாற்று. சக்திமான் மாதிரி ஆக்கிட்டாங்க அவரை. எங்கே எது பிரச்சனை நடந்ததுனாலும் விஜய் அண்ணா வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கே வந்து நிற்கணும். ஏன்னா அமைச்சர்கள் அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது, சிஸ்டம் இல்லை, அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. எல்லா இடத்துலையும் விஜய் சார் வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த அவங்க நினச்சிக்கிறாங்க படத்தில் நடத்துறது மாதிரி இங்கே இவர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் அரசியல்லையோ இல்லை அமைச்சரவையிலையோ அப்படி பண்ண முடியாதுன்றது யதார்த்தம். சரி, இப்போ கல்குவாரி எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட திட்டம் என்ன? சரி, கல்குவாரி மறைமுகமாக நடக்குது, மூடிட்டீங்க. 5 வருஷத்துக்கு மூடியே வைப்பீங்களா? இயற்கைக்கு எதிராக இருக்குது, மண் வளம் நான் வெளிலேருந்து வாங்கிக்கிறோம். இனிமேல்ட்டு கிராவலு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போச்சா, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போச்சா, மண் ஆற்று மண்லேருந்து எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு எங்கள் மண் வளம் எங்கள் கல்லுகளில் நாங்கள் மலைகளையும் உடைக்க மாட்டோம்ப்பா. வேணுன்றவங்க வீடு கட்டுறவங்க வெளியூர்லேருந்து வாங்கிக்கோங்க, கேரளாலேருந்து வாங்கிக்கோங்க, ஆந்திராலேருந்து வாங்கிக்கோங்க, கர்நாடகாலேருந்து வாங்கிக்கோங்க, இல்லை மலேசியாவிலேருந்து கூட மண் வருதான், ரயில்லையோ கப்பல்லையோ வாங்கிக்கோங்க. விலை ஏறினா அதை பற்றி இல்லை, நான் இதை பாதுகாக்கணும். ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா நீங்கள்? இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா, புதுசாக ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வரான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. எதுக்கு அந்த ஸ்ட்ரிக்டாக காட்டிக்கிறாங்க? 10 மணிக்கு மேலே கடை நடக்கூடாது, 11 மணிக்கு மேலே சாப்பாடு இருக்கக்கூடாது, விற்கக்கூடாது, ரோட்லலாம் யாரும் நிற்கக்கூடாது. இன்னும் வைன் ஷாப் பாரா 9:45 கிச்சன் க்ளோஸ் பண்ணிடணும். ஒருத்தர் நீ என்னப்பா லாட்ரி வியாபாரம் முன்னெல்லாம் பார்த்தேன், அவ்வளோதான். என் ஏரியாவில் லாட்ரியே இருக்கக்கூடாது, எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு. அப்புறம் ஹோட்டலு லாட்ஜி எல்லாம் போய்ட்டு ஆதார் கார்டு இருந்தால் தான் என்ட்ரி பண்ணணும். வெளியூர்காரங்களாம் வந்தாங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு தான் ரூம் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கும். நம்ம போய் பார்த்தோம், பா வாட் அ மேன், இவர் தான்யா இந்த சர்க்கிளையே காப்பாற்ற வந்த இன்ஸ்பெக்டரு போடுவோம். 3 மாதம் கழிச்சு பார்த்தா எல்லாம் திருப்பி நடக்கும். ஏன்னாப்பா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி அன்றைக்கி அப்படி சொன்னார், இன்றைக்கி எப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களாம் எல்லாம் வந்து என்ன பாருங்கன்னு அர்த்தம். மக்கள் பாதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசினோன்னா அப்புறம் ஐயா உச்சி குளிர்ந்தோடனே சரி பிரச்சனை எல்லாம் நடத்திக்கோங்க, ஆனால் பிரச்சனை தான் மூடிடுவேன். சரிங்க ஐயா, இந்த ஐயாவுக்கு ஏற்றுக்கிற நேரம் தான் இது ஸ்டண்ட்டு ட்ராமாலாம். பழைய டெக்னிக், இது நிறைய பார்த்தாச்சு. இது மாற்றம் இல்லை, இது தொடர்கதை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, அப்போ விஜய் அவர்களுக்கு ஆட்சியை நடத்த போதாமை தேவைப்படுகிறது, போதாமையா இருக்கு அப்படின்ற விஷயம் மக்கள் மத்தியில் அப்போ அம்பலம் ஆகுறாருன்னு எடுத்துக்கிட்டோமா? இல்லை, மக்கள் மத்தியில் அம்பலம்னு கிடையாது. நான் என்ன சொல்லேன்னா நேரம் கொடுக்கணுங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு. அவர் வந்து பெரிய ஸ்டாராக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், அவர் அரசியலில் கற்றுக்குட்டி தான். சரிங்களா? என்னோட முதலமைச்சர் மீது எனக்கு உரிமையும் இருக்குது, பாசமும் இருக்குது, அக்கறையும் இருக்குது, விமர்சனமும் உண்டு. நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் இருக்கிற பண்ணுற மாதிரி நம்ம அப்படி பேச முடியாது. ஆனால் ஒரு சில விஷயம்லாம் நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா, அதுதான் எனக்கு கேள்வி. அப்படி ஒருவேளை தெரியாமல் நடக்குதுன்னா அதை திருத்திக்கோங்க, தெரிஞ்சு நடக்குதுன்னா அதை கண்டிங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாற்றம் இது கிடையாது, அவ்வளோதான். ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சராக உட்காந்துட்டீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், நீங்கள் சொன்னதை செய்யுங்க. மேகதாது பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இருமொழி கொள்கை, தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறமா வந்து நீட்டு பிரச்சனை, இதுக்கெல்லாம் நீங்கள் தீர்வெல்லாம் கொடுக்கவே வேணாம். உங்களால் முடியுமானா எனக்கு தெரில, நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. 2500 ரூபா பணம், விவசாயிகள் கடன் ரத்து, பெண்களுக்கு உதவித்தொகை, அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்த மோதிரம் போடுறோம், நீங்கள் 6 சிலிண்டர் கொடுக்குறோம், நீங்கள் சொன்னது ஏச்சும் செய்யும். சர்வதேச பிரச்சனை, பக்கத்து மாநிலத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை,
அதெல்லாம் கூட வேணாம். அதெல்லாம் போய் 4 பேர் கேட்கணும், கெஞ்சணும், கூத்தாடணும், சண்டை போடணும், கோர்ட்டுக்கு போகணும். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இதை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல புஷி ஆனந்த் சொல்றாரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவேன்னு தாவேக்கா சொன்னாங்க. ஊழல் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நொடியே வந்து நடவடிக்கை சிவியரா எடுப்பாரு. அதுதான் நடவடிக்கை சிவியராக எடுத்து தான் சிவி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரும் வாங்குவாங்கன்னு கூப்பிட்றாரு. அதுதான் சொல்கிறாரு. இப்போ கேட்டால் வந்து அதாவதுங்க நிறைய பேர் சாரசாரியாக போய் சேர்றாங்க. இல்ல குதிரை பேரம்னு நம்ம சொல்றதே அந்த பதவியில இருந்து போனா தானே சார். இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே போறாங்க. அது நம்ம அப்படி சொல்ல முடியும். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு 3 கொலை கேஸ் இருக்குது அவர் மேலே. அவர் வந்து குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லலை. நீதிமன்றம் சொன்னால் தான் அவர் குற்றவாளி. அது வேறும் குற்றம் சாட்டப்பட்டவர். ரைட்டா? நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ கோடிக்கணக்கான லட்சம் பேர் மக்கள் இருக்காங்களே, இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்தா ஒரு தெம்பு திராணி கட்சி கிடைக்காதா? அந்த 3 கொலை கேஸ் இருக்கிற சாட்டம் பட்டவரையே நீங்கள் சேர்க்குறீங்களே, கேட்டால் அவர் குற்றவாளி இல்லை, குற்றவாளின்னு வந்து விட்டால் என்ன பண்ணிடுவீங்க? எவ்வளோ வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்கள தானே உங்களுக்கு பிடிக்குது. அது மாதிரி தானே நீங்கள் நடந்துக்கிறீங்க. எவ்வளோ பேர் அதிமுகவில் இருந்தாங்க. ஆனால் லீமா ரோஸ் தானே சொன்னாங்க அதிமுகவும் தாவேக்காவும் பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னு. ஏன் வேறு யாரும் பேசல? ஏன் அவங்க ஒண்டி பேசுகிறாங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தாவேக்கா தான். ஏன் எல்லாருமே ஆதவையாவை பார்த்துட்டு தான் அப்புறம் போகிறாங்க? புஷி ஆனந்துக்கு இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் ஆதவர்ஜனுக்கு கொடுக்குறீங்களே. ஆதவ் உங்ககிட்ட எப்போ வந்தார்? ஆனந்த் எவ்வளோ நாளாக இருக்கார்? உங்களோட விசுவாசி யார்? புஷி ஆனந்த் ரொம்ப நாளா இருக்காரு அவரோட. அது வந்து விஜய் மக்கள் இயக்கம் தொண்டர்களாலேயும் ரசிகர்களாலேயும் உருவானப்பட்ட கட்சி தான் இது. அதிமுகலேருந்து வந்தவங்களாலோ விசிகாலேருந்து வந்தவங்களாலையோ திமுகலேருந்து வந்தவங்களால உருவான கட்சி இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் மறந்துடும்ன்றது தான் நான் எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிற்கிறேன். உங்கள் கட்சிக்காரங்களுக்கு செய்யுங்க. இல்ல ஆதா தான் வந்து இப்போ ஆக்டிங் சிஎம்மா இருக்காரு. ரொம்ப ஆக்டிவா அவர் தான் இருக்காரு. சூப்பர் சிஎம், ஆக்டிங் சிஎம், முதல் போட்ட முதல்வர், இதெல்லாம் அவருக்கு சமூக வலைத்தளத்தில் தான் கிடைக்கிற பட்டங்கள். சசிகலா அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா கூட ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. கடந்த காலத்தில் வந்து உதயச்சந்திரன் ஒரு அதிகாரி, அவரும் சூப்பர் சிஎம் இப்படி தான் பேர் எடுத்தார். கட்சியில் ஆட்சி போயிடுச்சு. சிஎம்முக்கு தான் அங்கே முகம், சிஎம்முக்கு தான் முக்கியத்துவம். இந்த ஆக்டிங் சிஎம், சூப்பர் சிஎம், சைடில் சிஎம், வெங்காயத்தில் சிஎம்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு. விஜய் சார் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசிட்டோம். நிறைவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கை ஓங்கி இருக்குது. ஏன்னா சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள்லாம் வந்து இன்னொரு அணியாக இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி கடிதம் கொடுத்து அவரோடய இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. எடப்பாடியின் கை நிஜமாலே ஓங்கி இருக்குதான்னு பார்க்குறீங்களா? அதிமுக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி இந்த ரவுண்டில் ஜெயிச்சிட்டாரு, ரைட்டுங்களா? ஆனால் என்ன இழந்தோன்றதை பார்க்கணும். யார் ஜெயிக்கிறான்றது முக்கியம் இல்லை. போரில் வந்துட்டு ஒரு சில இளவரசர்கள் இல்லை அரசர்கள் வந்து போரில் ஜெயிச்சிருப்பாங்க. கதைகளை நிறைய படித்ததை நான் சொல்கிறேன். பார்த்துட்டு அந்த சிப்பாய்கள் இறந்து கிடக்கிறத பார்த்து அழுவாங்களாம். நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் என் சிப்பாய் இறந்துட்டான், என் அரசவைக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் துறவரம் போன கதைலாம் நம்ம ஊரில் படிச்சிருக்கோம். இப்போது உதாரணத்துக்கு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் போய் சேர்ந்தார். இந்த அண்ணா தொழிற்சங்கத்தில் வந்து 5,40,000 பேர் உறுப்பினர்கள். எவ்வளோ பேர் அவர் கூட கூட்டுன்னு போப்பாரு தெரியல. அவங்கெல்லாம் வந்து ரெட்டையில் அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இப்படின்னு சொல்லிட்டு போஸ்டரு, அவங்களோட பேக்கெட்டில் லெட்டர் பேடில் ஸ்டிக்கரு, என்னை கேட்டால் நான் அதிமுககாரன் இப்படி தான் சொல்லி பல வருஷமாக பழக்கப்பட்டவர். அவரே 40 வருஷம் அரசியல்வாதி. அதிமுக ஒரே கட்சியில் இருந்தவர். முன்னாள் சபாநாயகர் தனபால் அதிமுக தான் ஃபஸ்ட்லேருந்தே போயாச்சு. இப்போது ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி இழக்கிறீங்கல்ல. உங்களோட ஒன்றிய செயலாளரோ இல்லை இப்போ நாளைக்கு விராலிமலை விஜயபாஸ்கர் போகிற மாதிரி சொல்கிறாங்க. விராலிமலையில் வந்து விஜயபாஸ்கரை விட்டால் அதிமுக ஆள் கிடையாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு இழக்கிறோம்? என்ன பண்ணால் இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனால் என்ன ஆகிட போகுது அப்படின்றத அவர் ஜெயிச்சிடுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்சிடுறாரு. உட்கட்சி தேர்தல், உட்கட்சி பிரச்சனையில் ஜெயிக்கிறார், பொது தேர்தலில் தூக்குறாரு. சரி, அவங்க தான் அப்படி முதுகில் குத்துறாங்கன்னா இவருக்கு ஒரு 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 அந்த மனப்பாங்கு வேணும்ல. குத்துங்க, முதுகில் குத்து, விட்டு கொடுத்துட்டு போகிறது தான். உனக்கு சின்ன புத்தி இருக்குது, என் பேச்சை கேட்காம விஜய் நம்பி போனால் நட்டாத்தில் நின்றுட்ட பார்க்குற, மன்னிப்பெல்லாம் வேணாம், வா மன்னிச்சிட்ட வா. 4 அமைச்சர் மாவட்ட செயலர் இருந்தாங்க, மாவட்ட செயலர் கேட்காதீங்க, வேறு எதுனா வாங்கிக்க போட்டேன். விசுவாசமாக முதுகில் குத்துறதான்னு வரும்போது விசுவாசம்தான். என்னை முதுகில் குத்திட்டீங்கன்றதுனால நான் விட்டுற மாட்டேன். எனக்கு ஒண்டி அதிமுக சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் தான் சொந்தம். வா வந்துருங்க.
முடிஞ்சு போச்சு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, தலைமை பண்புன்றது மிரட்டுறது ஒண்டி கிடையாதுங்க. அன்பா அரவணைக்கிறது தான் தலைமை பண்பு. மிரட்டுறது அவர் மிரட்டி அவர் ஒரு புடி பிடிச்சாருன்னா அதில் நின்றுவார். நின்று சாதிச்சும் இருக்கிறார் கட்சியில். இன்னைக்கு தேதியில் அதிமுகவோட பொதுச்செயலாளர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அதை மீறி அதை அசைக்கிறதுக்கோ தொடுறதுக்கோ இப்போ அங்கே ஆள் கிடையாது. தப்பு பண்ணிட்டாங்க அதுக்குன்னு. அதான் சசிகலா அவர்கள் வழக்கமாக எப்பயுமே எல்லா அறிக்கையிலையும் ஒன்று போடுவாங்க, நீர் அடித்து நீர் விலகிறதில்ல, நீர் அடித்து நீர் விலகிறதில்ல. ஏன் அந்த மாதிரி ஒன்று வயசான காலத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க தனியாக? என்ன அப்படி என்ன நீங்களாம் இப்போ விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறீங்க? என்ன வாரிக்க போகிறீங்க? எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் பண்ணிட்டு போங்களா? கட்சியாச்சும் ஒன்று ஒத்துமையாக இருக்கும்ல. அட்லீஸ்ட் நீங்கள் கஷ்டப்படலாம் பர்சனலாக, தொண்டர்கள் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இல்ல அதிமுகவுடைய இந்த 2 அணியா பிளவுக்கு காரணம் வந்து 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு லீமா ரோஸை கட்சியில சேர்த்தது, இல்ல தாவேக்கா வருகையினாலதான் வந்து அதிமுக வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கு அப்படின்னு. 3வது விஷயம் எடப்பாடியோடைய இந்த அப்படியே ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு. 3 விஷயங்கள் சொல்றாங்க. எது சார் அதிகமா இருக்கு நம்ம மூணுமே எடுத்துக்கிறது? காரணம். மூணுமே காரணம். இல்ல லீமா ரோஸ் இப்ப வந்தவங்க அவங்களால எப்படி இதுவாயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அதிக பணம் ஆபத்து. காட்டில் ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் போகும்போது, எது ரொம்ப அழகாக இருக்கும் அது ரொம்ப ஆபத்துன்னு. ஒரு மஷ்ரூம் பார்க்குறீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் அது டாக்ஸிசிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஒரு பாம்பு பார்க்குறீங்க, ரொம்ப கலர் ஜாஸ்தியாக அது ஷைனிங் இருக்க அதனுடைய விஷத்தன்மை கூட இருக்கும். அதனால் எதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அபரிதமாக இருக்குன்னா அது சிக்கல். லீமா ரோஸ் அவர்கள் கட்சிக்கு ஆற்றிய பணி என்ன? அவங்க ஒரு பெரும் முதலாளி, செலவு பண்ணுவாங்க, கட்சிக்கு நன்கொடை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி சேர்த்திங்க. அவங்க கட்சி கொண்டே நன்கொடை கொடுக்குறாங்க, கட்சியே தூக்கின்னு போய் வைக்கிறதுக்கே நன்கொடை கொடுப்பாங்க பொழுது அந்தளவுக்கு. ஃபஸ்ட்டு. 2வது தாவேக்கா இந்த மாதிரி 108 சீட்டு வாங்கன்னு யாரும் நினைக்கல, வந்துடுச்சு. வந்ததுனால ஒரு சில பிரச்சனை. 3வது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த வைராகியம் சொல்கிறதா, அடன்னு சொல்கிறதா, இல்லை நான் தான் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை இது சரின்னு அவர் தப்பாக நினச்சிடுறாரா தெரியாது. இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவர் இதில் என்னென்னா, அவர் பண்ண உழைப்பு, அவர் சுற்றின 70 வயசுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு மனிதர் வந்துங்க 12 மணி நேரத்தில் வந்து 15 மணி நேரம் உழைச்சாருங்க. நானே பார்த்துருக்கேன் தேர்தல் நேரத்தில், நான் ஒவ்வொரு தலைவர் பின்னாடியும் போனேன். 15 மணி நேரம் உழைச்சாப்புல அந்த வயசு. அதாவது நான் சொல்கிறது, கட்சிக்காரங்களை சந்திக்காமல் தெருவில் ஒண்டி கிராமமாக போய் கூட்டமாக போய், இப்போ திருவண்ணாமலை எடுத்திங்கன்னா மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு பாயிண்ட்டு, செய்யாறு எடுத்திங்கன்னா மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு பாயிண்ட்டு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 பாயிண்ட், இந்த மாதிரி 2 வாட்டி 6 வாட்டி ஒரு சில சட்டமன்ற தொகுதிக்கு போய்ப்பாரு. இப்போ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ உழைச்சி எல்லாம் பண்ணி கட்சியில் இந்த அடம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாம் அடிபட்டு. வெற்றி தோல்விக்கு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ப்ராசஸ் பண்ணிட்டு தோத்துட்ட உடனே 4 பேர் கேட்பாங்க தான் கேள்வி. அது வந்து எல்லாருமே தான் வந்திருக்குது. இந்த விமர்சனம் தான் அவங்கள ஒரு ஆள் ஆக்கும். அவர் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பரிசீலனை பண்ணால் அவர் நல்லா இருக்காரோ இல்லையோ அவருனால கட்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தலைமை பண்புல இடத்துல இருக்கிறது கஷ்டங்க. இப்போ அவரால் நிம்மதியாக தூங்க முடியுதா, அவரால் இது பண்ண முடியுதா? இன்னமும் ஒரு சிலர் போயிட்டு இப்போ மனோலாம் போயிட்டு நான் இது மாதிரி 60வது பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சி வச்சுருக்கிறேன், வீட்டில் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வரணும் அப்படின்னாரு. பார்த்துக்கலாம்ப்பா, நான் விடலை. டெய்லி போய் நீங்கள் வரணும். சரி நான் கட்சி வேலை அதெல்லாம் இருக்குது, நான் ரொம்ப நேரம் செலவு பண்ண, இல்லை நீங்கள் வரணும். அப்புறம் போய்ப்பார். அப்போ அங்கே கட்சிக்காரங்களாம் கூடி அந்த தோற்றத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் பேசுகிறாங்க. இப்போது நான் என்ன சொன்னால், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இமோஷனல் விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ உழைப்பு தேவைப்படுது. உங்களோட பிரச்சனை என்ன இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் ஒரு முகத்தை வந்து வெளியில் காட்டணும். இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட மாண்பு வந்து இன்னும் மேலே போகல. ஏன் அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டுறாருன்னு தெரியல. இன்னொன்று அவரோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் நம்ம போய் வந்து கருத்து சொல்லுங்கள், கேட்டதுனால நான் சொல்கிறேன். அதாவது அவங்கவுங்க கட்சி, அதேமாதிரி அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவரோட உழைப்பு அதை விட மோசம். எங்கே போராட்டம் எதுனாலும் தொண்டை தண்ணி போய் கத்துறாரு, எல்லாம் பண்ணார். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் பண்ணால் அவரை குதிரை வேறு அரசியல் பண்ண சொல்ல. ஒரு சில நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு காமன் ப்ரோக்ராமு மாதிரி ஒன்று அமைச்சின்னா மற்ற கட்சிகளோட சேர்ந்து பண்ணால் அதுவும் அண்ணன் தனியாக தான் போவார். கூட்டணி வைக்கணுன்றீங்களா? கூட்டணி வைக்கலாம், இல்லை ஒரு சில தொகுதியில் நான் வேட்பாளர் போடலை, அப்படி பண்ணலாம். 234 தொகுதியும் போய் நின்று தோக்கணும்னு அவசியமே கிடையாது. 10 தொகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணி நின்று கூட ஜெயிக்கலாம். அதேமாதிரி சமமாக பெண்களுக்கு பாதி கொடுப்பேன் அண்ணா, நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டதுக்கப்புறம் அமைச்சரவையில் வேணால் கொடுங்கண்ணே, எம்எல்ஏ சீட்லாம் அப்படி கொடுக்காதீங்கண்ணே, எல்லா சாதிக்கும் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. அந்தந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்களோ கொடுங்க. தாவேகையில் ஸ்ரீரங்கத்தில் போட்டாங்க,
ரமேஷ். எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகிட்டாப்புல, ஒரு பிராமின்னு ஆயிருக்காங்க. அப்போ அவங்க போடுற பிளான் கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம தான் நீங்கள் தான் அதிகமாக பிராமினுக்கு சீட்டு கொடுத்தீங்க. பிராமணர்லாம் நமக்கா போட்டா அவங்களுக்கா போட்டாங்க ஓட்டு? அவளை தேடி கரெக்டாக போட்டிருக்காங்கல்ல. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் அவர் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல்ல பேசிட்டோம். தொடர்ந்து நிறைய பேசவும் இருக்கும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி. அண்ணமால் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில். ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.